விசிடி நம்பர் 509 பாம்பே. முரளி டேட்டு 17/4/67, 22/4/67, அப்புறம் 23/4/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 10/9/2006. ये है 17 अप्रैल 1967 की प्रातः क्लास की रही हुई पॉइंट्स. இதா இருக்குது 17 ஏப்ரல் 1967 மார்னிங் கிளாஸினோட சில பாயிண்ட்ஸ் என்ன மிஞ்சமாக இருக்குதோ அது. आखिरी में एक दिन सन्यासी भी आवेंगे. கடைசிக்கு ஒரு நாள் சன்னியாசிகள் கூடயும் வருவாங்க. कहाँ आवेंगे? எங்க வருவாங்க? पहले माउंट आबू में आवेंगे या एडवांस में आवेंगे? ஃபர்ஸ்ட் மவுண்ட் ஆபுக்கு வருவாங்களா இல்லைன்னா அட்வான்ஸ்க்கு வருவாங்களா? एडवांस में दुनियावी सन्यासी आवेंगे या बेसिक नॉलेज वाले आवेंगे? அட்வான்ஸ்க்கு உலகத்துல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் வருவாங்களா இல்லைன்னா பேசிக் காரங்க வருவாங்களா? या एडवांस के सन्यासी बीज रूप आत्मा आवेंगे? இல்லைன்னா அட்வான்ஸினோட சன்னியாசி பீஜரூபி ஆத்மாக்கள் வருவாங்களா? कौन पहले आवेंगे? யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்க? आखिरी न आवेंगे. கடைசிக்கு வருவாங்க. अभी तो उनको जैसे राजा ही है. இப்போ எப்படின்னா அவங்களுக்கு ராஜாங்கம் இருக்கிற போலன்னு சொல்றாங்க. क्योंकि उनके पांव पर पड़ते हैं. ஏன்னா அவங்களோட காலுக்கு கும்பிடுறாங்க, காலை கும்பிடுறாங்க. उनका अंगूठा அவங்களோட கட்ட விரல் पानी में धो करके पीते हैं. தண்ணில அந்த காலினோட கட்ட விரல் இருக்கு இல்லையா, அத தண்ணில வாஷ் பண்ணி அத கழுவி அந்த தண்ணிய குடிக்கிறாங்க. अंगूठा माना क्या? இப்போ கட்ட விரல் என்ன அர்த்தமா இருக்கு? अंगुष्ठाकार भक्ति मार्ग में क्या दिखाते हैं? இப்போ கட்ட விரலினோட ரூபத்துல பக்தி மார்க்கத்துல என்ன காமிச்சிருக்காங்க? आत्मा. ஆத்மா. उनकी पूजा करते हैं. அதுக்கு பூஜை பண்றாங்க. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க ये तो भूत पूजा है. இது பூத பூஜை இருக்கு. अगर स्थूल रूप में ஒருவேளை ஸ்தூல ரூபத்துல उसको भक्ति मार्ग के रूप में देखते हैं அத பக்தி மார்க்கத்தினோட ரூபத்துல பாத்தீங்க तो भूत पूजा है. அப்போ அது பூத பூஜை இருக்கு. और ज्ञान के रूप में अगर देखते हैं பிறகு ஞானத்தினோட ரூபத்துல பாத்தீங்கன்னா आत्मा रूपी अंगूठे को ஆத்மா ரூபமான கட்ட விரல धो करके पीना அத கழுவி குடிக்கிறது तो अच्छी बात है या बुरी बात है? அப்போ இது நல்ல விஷயமா இல்லன்னா கெட்ட விஷயமா?
फिर भूत पूजा नहीं कही जाएगी क्या? பிறகு பூத்த பூஜைன்னு சொல்லுறது இல்லையா? बाप कहते हैं मेरे तो पैर ही नहीं है। அப்பா சொல்றாங்க எனக்கு காலே இல்ல. अगर मेरी आत्मा रूपी अंगूठा की बात कहे, ஒருவேளை என்னோட கட்ட விரலினோட பேச்ச சொன்னீங்கன்னா, तो मेरे तो पैर ही नहीं है। फिर எனக்கு காலே இல்ல. पाँव किसके हैं? அப்போ யாருக்கு கால் இருக்குது? है? जिसमें प्रवेश करते हैं उसके पाँव है। யாருக்குள்ள பிரவேசம் செய்யறேனோ அவங்களுக்கு கால் இருக்குது. फिर अंगूठा चूसने की बात किसकी है? शुरुआत में पहले அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ கட்ட விரல சப்புற விஷயம் ஃபர்ஸ்ட் யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது? है? अरे सन्यासियों का भी कोई बाप होगा आखिरी न? அரே சன்னியாசிகளுக்கு கூடயும் கடைசிக்கு அப்பா யாராவது இருப்பாங்க இல்லையா? है? होगा ना? இருப்பாங்க இல்லையா? बाप कहते हैं मेरे तो पैर नहीं। அப்பா சொல்றாங்க எனக்கு கால் இல்ல. कौन से बाप कहते हैं? எந்த அப்பா சொல்றாங்க? हैं? शिव बाप कहते हैं मेरे तो पैर சிவ் பாப் சொல்றாங்க எனக்கு காலு है ही नहीं, இல்லவே இல்ல. इसलिए पूजने भी नहीं देंगे। அதனால பூஜை கூடயும் பண்ண விடுறது இல்ல. क्या? என்ன? अगर पूजना भी चाहे, ஒருவேளை பூஜை பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும், मेरे पैर को अगर पूजना भी चाहे तो पूजने இப்போ ஒருவேளை என்னோட காலுக்கு பூஜை செய்யணும்னு இருந்தீங்கன்னாலும் नहीं देंगे। நான் பூஜை பண்ண விட மாட்டேன். कौन पूजने नहीं देंगे? யாரு பூஜை பண்ண விட மாட்டாங்க? शिव बाप अगर कोई उनकी पूजा करना भी चाहे, சிவ் பாப் எப்படின்னா இப்போ ஒருவேளை யாராவது அவங்களோட பூஜை செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் तो पूजा करना ये उनकी तरफ से निषिद्ध होगा। இது அவங்க சைடுல இருந்து இதுக்காக எப்படின்னா பர்மிஷன் இல்லாத போல இருக்கும். मैंने तो ये तन लोन ले लिया है। நான் இந்த சரீரத்தை லோனை எடுத்துக்கிட்டேன். कौन से तन की बात है? எந்த சரீரத்தினோட விஷயமாச்சு? है? ब्रह्मा का तन लोन लिया है, इसलिए इनको भाग्यशाली रथ भी कहा जाता है। பிரம்மாவோட சரீரத்தை லோனாக எடுத்திருக்கேன், அதனால இதுக்கு பாக்யசாலி ரத்தமன் கூடயும் சொல்லப்பட்டிருக்குது. इसलिए कहा जाता है। எதுக்காக சொல்லப்படுகிறது? इसको भाग्यशाली रथ इसलिए कहा जाता है இதுக்கு பாக்யசாலி ரத்தமன் சொல்லி எதுக்கு சொல்லப்படுகிறது? क्योंकि इनके इसके तन को लोन लिया है, ஏன்னா இவங்களோட சரீரத்தை லோன்ல எடுத்திருக்காங்க, इसलिए भाग्यशाली रथ कहा जाता है। அதனாலதான் பாக்யசாலி ரத்தம் சொல்லப்பட்டிருக்குது. इस समय तुम बहुत भाग्यशाली हो। இந்த நேரத்துல நீங்க ரொம்ப பாக்யசாலியா இருக்கீங்க. इनके लिए तो कहा जाता है இவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. क्योंकि इनके तन का लोन लिया है। ஏன்னா இவங்களோட சரீரத்தினோட லோனை எடுத்திருக்காங்க. बाकी மற்றபடி तुम बहुत सौभाग्यशाली हो। நீங்க ரொம்ப சௌபாகியசாலிகளா இருக்கீங்க, அதிர்ஷ்டசாலிகளா இருக்கீங்க. क्योंकि तुम यहाँ ईश्वरीय संतान हो। ஏன்னா நீங்க இங்க ஈஸ்வரிய குழந்தைகளா இருக்கீங்க. यहाँ இங்க कहाँ? எங்க? जो ब्रह्मा ईश्वरीय संतान नहीं है? ஏ பிரம்மா ஈஸ்வரிய சந்தான், ஈஸ்வரனோட குழந்தை இல்லையா? इनको सौभाग्यशाली कहा जाता है யாருக்கு சௌபாகியசாலின்னு प्रवेश சொல்லப்பட்டிருக்கு? करने के कारण பிரவேசம் பண்ற காரணத்தினால वो सौभाग्यशाली नहीं है। அவங்க சௌபாகியசாலிகள் கிடையாதா? பாகியசாலிகள் இல்லையா? तुम यहाँ ईश्वरीय संतान हो। நீங்க இங்க ஈஸ்வரிய சந்தானா இருக்கீங்களா, குழந்தைகளா இருக்கீங்களா? वो क्यों नहीं? அவங்க ஏன் இல்ல? क्योंकि उन्होंने पहचाना नहीं ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கவே இல்ல. और तुमने பிறகு तुमने पहचाना है। நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. तो गायन भी है, அப்போ மகிமையும் இருக்கு. आत्मा परमात्मा
अलग रहे बहुकाल। ஆத்மா பரமாத்மா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் பிரிஞ்சிருந்தாங்கன்னு कहाँ का गायन है? எந்த இடத்தினோட மகிமை இருக்கு? संगम युग का गायन है சங்கம் யுகத்தினோட மகிமை இருக்கு. कि आत्मा ஆத்மா परमात्मा बाप से பரமாத்மா அப்பா இடமிருந்து बहुत काल अलग रही। ரொம்ப நீண்ட கால வரைக்கும் பிரிஞ்சிருந்தாங்க. कितने काल अलग रही? எவ்வளவு நேரம் பிரிஞ்சிருந்தாங்க? हैं? आदि में ஆமா, ஆதில आत्मा ஆத்மா सचरूपी वृक्ष की पहली आत्मा कौन இந்த சிருஷ்டி ரூபமான है? कृष्ण बच्चा पहला पत्ता। பாபா சொல்றாங்க, இந்த சிருஷ்டி ரூபமான நாடகம் இடமேல ஃபர்ஸ்ட் இலை இருக்காங்க கிருஷ்ண குழந்தை. वो आत्मा அப்போ அந்த ஆத்மா परमात्मा से பரமாத்மா அப்பா இடமிருந்து बहुत काल अलग रही। ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தனியாக அப்படின்னா பிரிஞ்சிருந்தாங்க. तो जो बहुत काल से अलग रहते हैं யாரு ரொம்ப நீண்ட காலத்துல இருந்து பிரிஞ்சிருப்பாங்களோ वो ही आते हैं, அவங்கதான் வராங்க. उनको ही आकर के पढ़ाता हूँ। அவங்களுக்கு தான் வந்து படிக்க வைக்கிறேன். जो भी पुराने पुराने हैं யாரெல்லாம் பழைய பழைய ஆத்மாக்கள் இருக்காங்க, बहुत काल के बिछुड़े हुए हैं, ரொம்ப காலத்துல இருந்து பிரிஞ்சிருக்காங்க, उनको आकर के पढ़ाता हूँ। அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறேன். कृष्ण के लिए थोड़े ही कहेंगे கிருஷ்ணருக்காக சொல்ல முடியாது. कि सतयुग में कृष्ण को आकर के पढ़ाता हूँ। சத்யுகத்துல கிருஷ்ணருக்கு வந்து படிக்க வைக்கிறேன்னு. वो तो पूरे 84 जन्म लेते हैं। அவங்க முழுமையாக 84 ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க. यह उनका अंतिम जन्म है। இது அவங்களோட கடைசி ஜென்மம் ஆயிருக்கு. यह இந்த यह हमारा कौन सा இந்த என்ன எந்த है? यह सन 67 की वाणी है। இந்த அப்படின்னா 67 வாணியா இருக்கு. यह उनका तुम्हारा नहीं, இது அவங்களோட உங்களோடது இல்ல. यह उनका अंतिम जन्म है। இது அவங்களோட கடைசி ஜென்மம் ஆயிருக்கு. इसलिए नाम भी அதனால பேரு கூடயும் उस एक का ही श्याम सुंदर पड़ा है। அந்த ஒருத்தருக்கு தான் ஷியாம் சுந்தர் என்ற பேரு கிடைச்சிருக்கு. उस एक किस तरफ इशारा किया? அந்த ஒருத்தர்னு சொல்லி யார பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? है भविष्य में வருங்காலத்துல वही कृष्ण वाली आत्मा அந்த கிருஷ்ணவாலி ஆத்மா தான் जब प्रवेश करके पढ़ाई पूरी करती है எப்ப பிரவேசம் செஞ்சு படிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, तो जिस तन के द्वारा श्याम पाठ बजाती है அப்போ எந்த சரீரம் மூலமாக ஷியாம் அப்படின்னா கருப்பான பாட்டை செய்யறாங்க, उसी तन के द्वारा அந்த சரீரம் மூலமா தான் सुंदर पाठ बजाती है। அழகான பாட்டையும் செய்யறாங்க. ऐसे तो राम को भी काला दिखाते हैं। அப்படி பார்த்தோம்னா ராமருக்கு கூடயும் கருப்பாக காமிக்கிறாங்க. राम को काला नहीं दिखाते क्या? ராமரை கருப்பாக காமிக்கிறது இல்லையா? राम को भी काला दिखाते हैं। ராமரை கூடயும் கருப்பாக காமிக்கிறாங்க. फिर उनको श्याम सुंदर क्यों नहीं कहते हैं? அப்போ அவங்கள ஷியாம் சுந்தரன் சொல்லியே சொல்றது இல்ல. उनको भी सांवरा दिखाते हैं, அவங்கள கூடயும் கருப்பாக காமிக்கிறாங்க. लेकिन उनको श्याम सुंदर नहीं कहते हैं। ஆனா அவங்களுக்கு ஷியாம் சுந்தரன் சொல்றது இல்ல. क्या कारण है? என்ன காரணமா இருக்கு? ஷியாம் அண்ணா கருப்பு, हैं?
उनको श्याम सुंदर नहीं कहते हैं, श्याम ही कहते हैं। அவங்கள ஷியாம் சுந்தரன் சொல்றது இல்ல, ஷியாமன் தான் சொல்றாங்க. क्यों? ஏன்? क्योंकि अंतिम समय में जो अंतिम पार्ट है, ஏன்னா கடைசி ஜென்மத்துல இந்த கடைசி பார்ட் என்ன இருக்கு, वो विकराल रूप का पार्ट है। அது பயங்கரமான ரூபினோட பார்ட்டா இருக்கு. जब तक वो विकराल रूप धारण नहीं करता, எப்ப வரைக்கும் அவங்க பயங்கரமான ரூபா தாரணா பண்றது இல்லையோ तब तक कोई को समझ में அப்ப வரைக்கும் யாருக்குமே புரியறது, आता नहीं। யாருக்குமே புரியாது. शिव बाबा का तो किसी को पता नहीं है। சிவபாபா பற்றி யாருக்குமே தெரியாது. श्याम है या सुंदर है, ஷியாமா ஷியாம் பார்ட்டா இல்லன்னா அழகான பார்ட்டா, वो क्या चीज है? அவங்க என்ன பொருளா இருக்காங்க? शिव बाबा काला है या गोरा है? சிவபாபா கருப்பா இல்லன்னா வெள்ளையா? किसी को पता ही नहीं चलता। யாருக்குமே தெரியறது இல்ல. ये तो बाप ही आकर के समझाते हैं। இந்த விஷயத்த அப்பாதான் வந்து புரிய வைக்கிறாங்க. कि मैं हूँ परम पिता परमात्मा। நான் இருக்கேன் பரம்பிதா பரமாத்மா. परम पिता भी हूँ பரம்பிதாவும் ஆயிருக்கேன். और साकार में प्रवेश करता हूँ तो பிறகு சாக்காரத்துல பிரவேசம் செய்யறேன்னா परमात्मा का भी पार्ट बजाता हूँ। பரமாத்மாவோட பாட்ட கூடயும் செய்யறேன். मैं परम धाम में रहने वाला हूँ। நான் பரந்தாமத்துல இருக்கக்கூடியவன் ஆயிருக்கேன். बल प्रवेश करता हूँ பலே பிரவேசம் செய்யறேன். तो भी ஆனாலும் मन बुद्धि रूपी आत्मा से कहाँ प्रवेश, कहाँ रहता हूँ? மன புத்தி ரூபி ஆத்மா மூலமாக எங்க இருக்கிறேன்? ऊंचे से ऊंचे धाम का रहने वाला हूँ। உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமத்துல இருக்கக்கூடியவன் ஆயிருக்கேன். ऐसे तो तुम भी वहाँ के रहने वाले हो। அப்படி பார்த்தோம்னா நீங்க கூடயும் அங்க இருக்கக்கூடியவங்க ஆயிருக்கீங்க. लेकिन फर्क क्या पड़ जाता है? ஆனா என்ன வித்தியாசம் ஆயிடுது? मेरे में और तुम्हारे में क्या फर्क पड़ जाता है? எனக்குள்ள பிறகு உங்களுக்குள்ள அப்படின்னா உங்களுக்கு நடுல என்ன வித்தியாசம் வந்துடுது? है? तुम संग के रंग में आ जाते हो நீங்க சாங்கத்தினோட சாயத்துல வந்துடுறீங்க. और बुद्धि नीचे आ जाती है। பிறகு புத்தி கீழே வந்துடுது. और मैं संग के रंग में பிறகு நானு சாங்கத்தினோட சாயத்துல नहीं आता हूँ। வர்றது கிடையாது. मैं सुप्रीम पतित पावन हूँ। நான் சுப்ரீம் பதித்த பாவன் ஆயிருக்கேன். सुपरमेसी कब कही जाए? சூப்பர் மேசின்னு சொல்லி எப்போ சொல்லப்படும்? कंपैरिजन होता है வித்தியாசம் ஆகுது. तब ही सुपरमेसी साबित होती है। அப்பதான் சுப்ரமேசி என்றது நிரூபணம் ஆகுது. और कंपैरिजन किसके साथ किया जाए? பிறகு இந்த ஒரு கம்பேரிசன் சொல்லி அந்த வித்தியாசம் என்றது யாரு கூட இந்த சொல்லிட்டு இருக்காங்க, செய்யப்படுகிறது. जो भी कंपैरिजन होता है और जिनके साथ कंपैरिजन होता है, இது ஏதெல்லாம் இந்த கம்பேரிசன் அந்த வித்தியாசத்தை பாக்குறாங்க இல்லையா, அந்த அந்த வித்தியாசத்தை என்ன பாக்குறாங்களோ அது उनमें मेरी सुपरमेसी है। அதுல என்னோடது உயர்ந்த தன்மை இருக்குது, சுப்ரமேசி இருக்கு. पतितों को पावन बनाने के लिए, பதித்தர்களை பாவனமாக ஆக்குற விஷயத்துல मुझे पतित पावन कह करके बुलाते हो। என்ன பதித்த பாவனன் சொல்லி கூப்பிடுறீங்க. भक्ति मार्ग में बुलाते हैं 63 जन्म। பக்தி மார்க்கத்துல கூப்பிடுறீங்க 63 ஜன்மங்கள்ல. वो कहाँ की यादगार है? அது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? और यहाँ संग युग में बुलाते हो।
பிறகு இங்க சங்கம் யுகத்துல கூப்பிடுறீங்க. संगम युग में पतित बनते हैं சங்கம் யுகத்துல பதித்த ஆகுறீங்களா? या 63 जन्म पतित बनते हैं? இல்லன்னா 63 ஜென்மங்கள்ல பதித்தர ஆகுறீங்களா? ज्यादा पतित कहाँ बनते हैं? அதிக பதித்தம் எங்க ஆகுறீங்க? 63 जन्मों का जो हिसाब किताब है 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு என்ன இருக்குது? वो आखिरी जन्म में आकर के इकट्ठा होता है. அது லாஸ்ட் ஜென்மத்துல வந்து ஒன்னாகுது. तो अभी इन बातों को तुम समझते हो. இப்போ இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. बंदर बुद्धि से हम குரங்கு புத்தியிலிருந்து நாம ईश्वरीय बुद्धि बनते हैं. ஈஸ்வரிய புத்தி ஆகிறோம். बंदरों की भी यादगार कहाँ की है? குரங்குகளினோட நினைவார்த்தம் கூடயும் எங்க இருக்குது? संगम युग की यादगार है. சங்கம் யுகத்தினோட நினைவார்த்தம் தான் இருக்குது. राम को काला दिखाते हैं ராமரை கருப்பாக காமிக்கிறாங்க. और उनकी सेना को பிறகு அவங்களோட சேனைய बंदर दिखाते हैं. குரங்கு ரூபத்துல காமிக்கிறாங்க. वास्तव में अभी हम ईश्वरीय बुद्धि बन रहे हैं. வாஸ்தவத்துல இப்ப நம்ம ஈஸ்வரிய புத்தி ஆயிட்டு இருக்கிறோம். ईश्वर की बुद्धि में जो ज्ञान है ஈஸ்வரனோட புத்தியில என்ன ஞானம் இருக்கு? वो ज्ञान तुमको सुनाई रही है. அந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். कौन सुनाई रहे हैं? யார் சொல்லிட்டு இருக்காங்க? हैं? ईश्वर की बुद्धि में जो ज्ञान है ஈஸ்வரனோட புத்தியில என்ன ஞானம் இருக்கு? वो ज्ञान तुमको सुनाई रहे हैं. அந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். कौन सुनाई रहे हैं? யார் சொல்லிட்டு இருக்காங்க? और कहते कौन है? பிறகு சொல்லக்கூடியவர் யாரா இருக்காங்க? हैं? ब्रह्मा शिव बाप. சிவ் பாப் ब्रह्मा तन के द्वारा कहते हैं. பிரம்மாவினோட சரீரம் மூலமாக சொல்றாங்க. ईश्वर की बुद्धि में जो ज्ञान है ஈஸ்வரனோட புத்தியில என்ன ஞானம் இருக்கு? वो ज्ञान तुमको सुनाई रहे हैं. அந்த ஞானம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். अब ईश्वर कहाँ का? பிறகு ஈஸ்வர் இப்போ எங்க இருக்காங்க? ईश्वर कैसे कहे? ஈஸ்வரன் சொல்லி யாருக்கு சொல்றது? ईश माना क्या? ஈஸ்வனா என்ன? कंट्रोलर. கண்ட்ரோலர். वर माना श्रेष्ठ. வரனா உயர்ந்தவர். दुनिया का श्रेष्ठ से श्रेष्ठ कंट्रोलर. உலகத்திலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்ட்ரோலர். ऐसे तो मोनार्क भी हुए, तानाशाह भी हुए. பாபா சொல்றாங்க இப்படிப்பட்டவங்க கூடயும் இருந்தாங்க. மோனார்க், பிறகு தானாஷா. उनको श्रेष्ठ कंट्रोलर नहीं कहेंगे. அவங்கள உயர்ந்த கண்ட்ரோலர்னு சொல்லி சொல்றதில்ல. क्योंकि जोर जबरदस्ती करने वाले हुए. ஏன்னா வலுக்கட்டாயமாக போர்ஸ் செய்யக்கூடியவங்க ஆனாங்க. मारकाट मचाने वाले हिंसक हुए. அடிதடி செய்யக்கூடிய இம்சை செய்யக்கூடியவங்க ஆனாங்க. और मैं कोई प्रकार की मारकाट பிறகு நான் எந்த விதமான அடிதடி இந்த வேலை எல்லாமே हिंसा नहीं करता हूँ. இம்சைன்றது செய்ய மாட்டேன். अहिंसा का राज्य स्थापन करता हूँ. அஹிம்சையினோட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றேன். तो तुमको ये बात सुनाए रहे हैं அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. कि अभी भक्ति मार्ग पूरा हुआ. என்னன்னா இப்போ இந்த பக்தி மார்க்கம் முடிஞ்சது. और ये ज्ञान मार्ग பிறகு இந்த ஞான மார்க்கம் चालू है. அது போயிட்டு இருக்குது. ये संगम युग पर ही सिर्फ तुमको मिलता है.
இது வெறும் சங்கம் யுகத்துல உங்களுக்கு கிடைக்குது. बाकी तो भक्ति आधा कल्प चलती है. மற்றபடி பக்தி பாதி கல்பம் நடக்குது. वो भक्ति आती है அந்த பக்தி வருது रावण से, ராவணிடம் இருந்து வருது. और ज्ञान आता है பிறகு ஞானம் வருது राम से. ராமரிடம் இருந்து. भक्ति से अंधियारा हो जाता है. பக்தியிலிருந்து என்னன்னா இருட்டாயிடுது, अज्ञानता फैलती है அஞ்ஞானம் பரவுது. और ज्ञान से उजियारा हो जाता है. பிறகு ஞானம் மூலமாக பிரகாசம் ஆயிடுது, रोशनी आ जाती है. வெளிச்சம் வந்துடுது. तो भक्ति में ज्ञान नहीं हो सकता. அப்போ பக்தியில ஞானம் இருக்க முடியாது. क्यों? ஏன்? भक्ति में थोड़ा भी ज्ञान नहीं हो सकता. பக்தியில கொஞ்சம் கூடயும் ஞானம் இருக்க முடியாதா? भक्ति में अंधश्रद्धा होती है பக்தியில குருட்டு நம்பிக்கை இருக்கும். और ज्ञान में अंधश्रद्धा का பிறகு ஞானத்துல குருட்டு நம்பிக்கையினோட नाम निशान नहीं होता. பேரு அடையாளமும் இருக்கிறது இல்ல. ज्ञान देने वाला ஞானத்தை கொடுக்க கூடியவர் सिर्फ एक ही है. வெறும் ஒருத்தர் தான். और जो भी बाप है, பிறகு யாரெல்லாம் அப்பாக்கள் இருக்காங்க, चाहे लौकिक दुनिया के बाप हो 500-700 करोड़ के, இப்போ லௌகிக உலகத்தினோட அப்பா இருக்கலாம் 500 கோடி 700 கோடிக்கு, चाहे धर्म पिताएं हो, இல்லன்னா தர்ம பிதாக்கள் இருக்கலாம், ग्रेट फादर्स कहे जाते हैं. கிரேட் ஃபாதர்ஸ் சொல்லப்படுகிறாங்க. वो ज्ञान देने वाले नहीं हो सकते. அவங்க ஞானத்தை கொடுக்க கூடியவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க ஆக முடியாது. ज्ञान की रोशनी उनसे नहीं मिल सकती. ஞானத்தினோட பிரகாசம் அவங்களிடம் இருந்து கிடைக்காது. ज्ञान की रोशनी देने वाला सिर्फ ஞானத்தினோட பிரகாச கொடுக்க கூடியவர் வெறும் एक ही बाप है. ஒரு அப்பா தான் இருக்காங்க. और जो बाप ये ज्ञान देता है பிறகு அப்பா இந்த ஞானத்தை என்ன கொடுக்கறாரு, वो कोई शास्त्रों का ज्ञान नहीं है. அது சாஸ்திரத்தினோட ஞானம் ஒண்ணும் இல்ல. कि तुमको जो बात सुनाता है वो शास्त्रों से रेफर करने के बाद सुनाता होगा. உங்களுக்கு என்ன விஷயத்த சொல்றாங்களோ அது சாஸ்திரங்களை வெரிஃபை அப்படி ரெஃபர் பண்ணி பிறகு சொல்றாங்க, அப்படி இல்ல. சாஸ்திரத்தை பார்த்து சொல்றாங்க என்றது இல்ல. शास्त्र लिमिटेड होते हैं சாஸ்திரம் லிமிட்டட் ஆக और இருக்கு. ईश्वर का ज्ञान பிறகு ஈஸ்வரனோட நாலேஜ் अनलिमिटेड है. அதுக்கு அளவே இல்ல. क्या नाइन है? என்ன மகிமை இருக்குது? सागर को स्याही बनाओ கடலை இங்காக்கிக்கோங்க, और जंगल की कलमें बनाओ. பிறகு இந்த காடுல இருக்கக்கூடிய மரம் இருக்கும் இல்லையா, அத பென்சில் ஆக்கிக்கோங்க, பென் ஆக்கிக்கோங்க. और सारी स्याही से सारी कलमों से बैठ करके लिखा जाए. பிறகு அந்த முழு இங்க வச்சுக்கிட்டு இங்கால அந்த பென் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு எழுதணும்னாலும் तो भी ஆனாலும் ज्ञान पूरा नहीं होगा. ஞானம் முடியாது. तो शास्त्रों का ज्यादा विस्तार हुआ அப்போ சாஸ்திரத்தினோட விஸ்தாரம் அதிகமாச்சா, या ईश्वरीय ज्ञान का ज्यादा विस्तार हुआ? இல்லன்னா ஈஸ்வரிய ஞானத்தினோட விஸ்தாரம் அதிகமாச்சா? क्योंकि जो जितना विस्तार करता है ஏன்னா யாரு उतना ही सार स्वरूप में भी टिकता है. யாரு எந்த அளவுக்கு விஸ்தாரத்தை பண்றாங்களோ அவங்க அந்த அளவுக்கு சாரத்துல கூடயும் நிலைப்பாங்க. उन शास्त्रों में तो दंत कथाएं हैं. அந்த சாஸ்திரங்கள்ல தந்த கதைகள் இருக்குது. परंतु उन शास्त्रों को सुनाने वालों को सीधा कहो ஆனா அந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு நேரடியா நீங்க ஒருவேளை சொன்னீங்க,
कि तुम दंत कथाएं सुनाते हो நீங்க அப்படியே கதைகளை சொல்றீங்க, ஸ்டோரிஸ, तो वो बिगड़ पड़ेंगे। அப்போ அவங்களுக்கு கோவம் வரும். आजकल तो किसी को पत्थर मारने में भी देरी नहीं करते हैं। இன்றைய நேரத்துல இப்போ ஒருத்தரை கல்லால அடிக்கிறதுல கூடயும் லேட் பண்றதில்ல. पुलिस के लोग போலீஸ்காரங்க गवर्नमेंट के साथ भी पिकेटिंग करने लग पड़ते हैं। கவர்மெண்ட் கூடயும் பிக்கெட்டிங் பண்றதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறாங்க. फिर उनको भी जेल में डाल देते हैं। பிறகு அவங்கள கூடயும் ஜெயில போட்டுடுறாங்க. वो पुलिस वाले खुद औरों को जेल में ले जाते हैं। அந்த போலீஸ்காரங்க அவங்க சுயம் மத்தவங்கள ஜெயில போட மாட்டாங்க. और पुलिस वालों को भी जेल में डाल देते हैं। பிறகு போலீஸ்காரங்களையே ஜெயில போட்டுடுறாங்க. अभी वो पुलिस वाले भी खुद जेल में जाते रहते हैं। இப்போ அந்த போலீஸ்காரங்க கூடயும் சுயம் ஜெயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. तो कितना वंडर है। அப்ப எவ்வளோ அற்புதமாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. कोई की कथनी करने का कोई ठिकाना नहीं। இப்போ யாருதுமே சொல்றது ஒண்ணு, சொல்றது பிறகு பேசுற விஷயம், அதுக்கு ஒரு இதே இல்ல, பக்கா என்ற விஷயமே இல்ல. कोई तो ऐसे है ஒரு சிலர் எப்படி जो இருக்காங்கன்னா कितना भी समझाओ எவ்வளவு புரிய வச்சாலும் लेकिन पवित्र बनते ही नहीं। ஆனா தூய்மை ஆகுறதே இல்ல. बाप का कहना मानते ही नहीं। அப்பாவோட பேச்சு கேக்குறதே இல்ல. क्यों नहीं मानते? ஏன் கேக்குறது இல்ல? क्योंकि बाप की पूरी ஏன்னா அப்பாவோட கம்ப்ளீட்டான पहचान नहीं है। அறிமுகம் இல்ல. तो देखो भगवान को भी नहीं मानते। அப்ப பாருங்க, பகவான கூட ஏத்துக்கிறது இல்ல. कुछ समय पवित्र रहते हैं, கொஞ்ச நேரம் தூய்மையாக இருக்காங்க, फिर बाद में गिर पड़ते हैं। பிறகு கீழே விழுந்துடுறாங்க. जो बाप की याद में रहेंगे யாரு அப்பாவோட நினைவுல இருப்பாங்க वो ही ऊंचे पद पावेंगे। அவங்க தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க. कर्म करते बाप की याद में न रहे செயல்களை செஞ்சுட்டு இருந்தாலும் அப்பாவோட நினைவுல இருக்கலன்னா तो पद भ्रष्ट हो जाएगा। அப்போ பதவி தாழ்ந்ததாயிடும். तुम तो हो ही कर्मयोगी, நீங்க கர்மயோகி தான் இருக்கீங்க, बाकी तो प्रजा में चले जाएंगे। மற்றபடி எல்லாருமே பிரஜைகளுக்கு போயிடுவாங்க. प्रजा कैसे बनती है? பிரஜைகள் எப்படி ரெடி ஆகுறாங்க? प्रजा बनती है பிரஜைகள் ஆகுறாங்க जो सिर्फ एक दो बार सुन तो लेते हैं, யாரு வெறும் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டுக்கிறாங்க, लेकिन ஆனா ज्ञान को गहराई से नहीं उठाते ஞானத்தை ஆழமாக எடுத்துக்கிறது இல்ல. और प्रैक्टिकल रूप में नहीं अपनाते, பிறகு பிராக்டிக்கல் ரூபத்துல सिर्फ प्रभावित होकर के चले जाते हैं। தன்னோடதாக ஆக்கிக்கிறது இல்ல, வெறும் அடிமையாக போயிடுறாங்க. पुरुषार्थ नहीं करते புருஷார்த்தம் செய்யறது तो இல்ல, प्रजा बन जाते हैं। அப்போ பிரஜைகள் ஆயிடுறாங்க. यहाँ पर तुम इस संगम युग को இங்க நீங்க இந்த சங்கம் யுகத்தை जान चुके हो। இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ये पुरुषोत्तम संगम युग है இது புருஷோத்தம் சங்கம் யுகம் ஆயிருக்குது. जहाँ तुम राजा रानी बनने के लिए आए हुए, இங்க நீங்க ராஜாராணி ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க. और कोई युग में राजा रानी नहीं बनाया जाता। வேற எந்த யுகத்துல கூடயும் ராஜா ராணிகளாக ஆக்கிற விஷயம் இருக்கிறது இல்ல. राजा रानी बनने की पढ़ाई नहीं पढ़ाई जाती। ராஜா ராணி ஆக்கிற படிப்ப படிக்க வைக்கிறது இல்ல. ये सिर्फ पुरुषोत्तम संगम युग है இது வெறும் புருஷோத்தம் சங்கம் யுகம் ஆயிருக்குது, जहाँ राजाई की शिक्षा दी जाती है। எங்க ராஜாங்கத்தினோட கல்விய கத்து கொடுக்கப்படுகிறது.
तुम यहाँ आए ही हो राजा रानी बनने के लिए। இங்க நீங்க ராஜாராணி ஆகிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. जो पढ़ते नहीं है யாரு படிக்கிறது இல்லையோ तो प्रजा में चले जाते हैं। அப்போ பிரஜைக்கு போயிடுறாங்க. ये दैवी राजधानी स्थापन हो रही है। இந்த தெய்வீகமான ராஜதானி இங்க ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. राजधानी माने नंबरवार पद स्थापन होते हैं। ராஜராணின்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க நம்பர் வாராக பதவி ஸ்தாபனை ஆகுது. इस युग के अलावा இந்த யுகத்துக்கு இந்த யுகத்தை தவிர जो इस युग में आ चुके हैं இந்த யுகத்துல யாரு வந்துட்டாங்க उनके अलावा அவங்கள தவிர सब कलयुग में। எல்லாருமே கலியுகத்துல இருக்காங்க. और तुम பிறகு நீங்க पुरुषोत्तम संगम युग में। புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கீங்க. ஏன் सारी दुनिया नहीं है முழு உலகம் இல்லையா? इस सृष्टि पर இந்த சிருஷ்டில 500-700 करोड़ भी तो मौजूद है। 500 கோடி 700 கோடி கூட இருக்காங்க இல்லையா? हम भी तो इस दुनिया में मौजूद है। நானு கூடயும் இந்த உலகத்துல இருக்கேன் இல்லையா? फिर हम पुरुषोत्तम संगम युग में क्यों है? பிறகு நாம புருஷோத்தம் சங்கம் யுகத்துல ஏன் இருக்கிறோம்? और दुनिया वाले कलयुग में क्यों है? பிறகு உலகத்தினார் கலியுகத்துல ஏன் இருக்காங்க? क्योंकि हमने पुरुषोत्तम को पहचाना है। जिन्होंने ஏன்னா அவங்க புருஷோத்தம் சங்கம் யுகத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க யாரு पुरुषों में उत्तम पाठधारी को नहीं पहचाना। இப்ப அந்த புருஷோத்தம தெரிஞ்சிருக்காங்க. யாரு அந்த புருஷோத்தம் பாட்தாரிய தெரிஞ்சுக்கல वो कलयुग में। அவங்க கலியுகத்துல இருக்காங்க. பிறகு நாம हम पुरुषोत्तम संगम युग में हैं। நம்ம புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இருக்கிறோம். वो मनुष्य तो घोर अंधियारे में पड़े हुए। அந்த மனிதர்கள் கோரமான இருட்டுல கிடைக்கிறாங்க. कौन से मनुष्य? எந்த மனிதர்கள்? दुनियावी मनुष्य। உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களா? वो तो मनु की औलाद है ही नहीं। அவங்க மனுவோட குழந்தைகள் இல்லவே இல்ல. कौन से मनुष्य घोर अंधियारे में पड़े हुए? எந்த மனிதர்கள் கோரமான இருட்டுல கிடைக்கிறாங்க? जो आपन को ब्रह्मा की औलाद समझते हैं। யாரு தன்னை பிரம்மாவோட குழந்தைகளை நினைச்சுக்கிறாங்க. लेकिन ஆனா पुरुषोत्तम कौन है? புருஷோத்தம் ये யாரு? उनकी बुद्धि में बैठता ही नहीं। இது அவங்களோட புத்தியில உட்காரது இல்லன்னு சொல்றாங்க. इसलिए वो घोर अंधियारे में है। அதனாலதான் அவங்க கோரமான இருட்டுல இருக்காங்க. और तुम घोर सोझरे में हो। பிறகு நீங்க கோரமான பிரகாசத்துல இருக்கீங்க. वो सब भी जागेंगे அவங்க எல்லா கூடயும் முழிச்சுக்குவாங்க. जो घोर अंधियारे में है। யாரு கோரமான இருட்டுல இருக்காங்களோ அவங்க कब जागेंगे? எப்போ முழிச்சுக்குவாங்க? जब भंभोर को आग लगेगी எப்போ இந்த உலகத்துக்கு தீ பிடிச்சுக்குமோ அப்போ तो वो भी அப்போ जाग जाएंगे। அவங்களும் முழிச்சுக்குவாங்க. फिर बाद में कुछ भी कर नहीं सकेंगे। பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. क्या कुछ भी नहीं कर सकेंगे? என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா कोई भी पुरुषार्थ எந்த புருஷார்த்தையும் कर नहीं सकेंगे। செய்ய முடியாது. टू लेट हो जाएंगे। ரொம்ப லேட் ஆயிடும். इस बात में टू लेट हो जाएंगे। எந்த விஷயத்துல ரொம்ப லேட் ஆயிடும்? सन 76 से टू लेट नहीं होते रहे। 76 இருந்து டூ லேட் ஆகலையா? है? उसके बाद அதுக்கு பிறகு मैंने लास्ट की बात बताई। அப்படின்னா லாஸ்ட் நேரத்தினோட விஷயத்த சொன்னாங்க.
कि पूरी राजधानी जब स्थापन हो जाएगी முழுமையான ராஜதானி எப்போ ஸ்தாபனை ஆகுமோ तो लेट हो जाएंगे, அப்போ லேட் ஆயிடும், टू लेट। டூ லேட். यहाँ तो देखो இங்க பாருங்க, कहीं कहीं नए भी पुरानों से तीखे चले जाते हैं। சில இடத்துல புது ஆத்மாக்கள் கூடயும் பழைய ஆத்மாக்கள் விட தீவிரமாக போயிடுறாங்க. बेसिक में भी ऐसे होता था பேசிக்ல கூடயும் இப்படி ஆயிட்டு இருந்தது. और एडवांस में भी பிறகு அட்வான்ஸ்லயும் ऐसे होता है இப்படி ஆகுது. कि नए नए आते हैं और पुरानों से புது புது ஆத்மாக்கள் வராங்க, பிறகு பழையவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள விட ज्यादा तीखी सर्विस करके दिखाते हैं। ரொம்ப தீவிரமான சர்வீஸ பண்ணி காமிக்கிறாங்க. ऐसा क्यों होता है? இப்படியே ஆகுது. है? ऐसा इसलिए होता है இப்படியே ஆகுதுன்னா कि देरी से आते हैं லேட்டாக வராங்க, तो उनको और ही रिफाइंड पॉइंट्स मिलते हैं, அவங்களுக்கு இன்னும் ரிஃபைன் ஆயிருக்கிற பாயிண்ட்ஸ் கிடைக்குது, नए नए पॉइंट्स मिलते हैं புது புது பாயிண்ட்ஸ் கிடைக்குது. और पूर्व जन्मों की பிறகு கடந்த ஜென்மத்தினோட पुरुषार्थ की धारणा புருஷார்த்தத்தினோட தாரணை इस जन्म में ऐड हो जाती है, இந்த ஜென்மத்துல ஆட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. तो तीखे चले जाते हैं। அப்போ தீவிரமாக போயிடுறாங்க. पुरुषार्थ में मुख्य बात कौन सी है? புருஷார்த்தத்துல முக்கியமான விஷயம் எதா இருக்குது? पुरुषार्थ में 4 सब्जेक्ट्स हैं। புருஷார்த்தத்துல 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. मुख्य है முக்கியமா இருக்குது बाप की याद, அப்பாவோட நினைவு. याद की ही यात्रा है। நினைவினோட யாத்திரை தான் இருக்குது. तो एक दो से पूछना होता है, அப்போ ஒருத்தர் இன்னொருத்தரை கேட்கணும். शिव बाबा को याद करते हो? சிவ பாபாவை நினைவு செய்றீங்களா? कोई और की तो याद इंटरफियर नहीं करती है। வேற மத்தவங்களோட நினைவு இன்டர்ஃபியர் பண்றது இல்ல இல்லையா, நுழையிறது இல்ல இல்லையா? नहीं तो घड़ी घड़ी இல்லன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு கூட याद दिलाना पड़ता है। ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். याद से ही वर्षा मिलेगा, நினைவு மூலமா தான் சொத்து கிடைக்கும். और कोई उपाय नहीं है। வேற எந்த ஐடியாவும் இல்ல, வேற எந்த வழியும் இல்ல. ஓம் சாந்தி. अभी तुम बच्चे जानते हो बाबा आया हुआ है, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் பாபா வந்திருக்காங்க. और बाबा ने आकर के हमको परिचय दिया है। பிறகு பாபா வந்து நமக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்காங்க. जिनको भक्ति मार्ग में बुलाते रहे யார பக்தி மார்க்கத்துல கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, वो अभी आए हुए हैं। அவங்க இப்ப வந்திருக்காங்க. 63 जन्म बुलाया 63 ஜென்மங்கள்ல கூப்பிட்டீங்க, और इतने लंबे इंतजार के बाद अभी आए हुए हैं। பிறகு இவ்வளவு நேரம் வரைக்கும் ரொம்ப லாங்காக வெயிட் பண்ணி ரொம்ப நீண்ட கால வரைக்கும் காத்திருந்து பார்த்தோம், இப்போ வந்திருக்காரு. तो बड़ी खुशी की बात है। அப்போ இது ரொம்ப குஷியான விஷயமா இருக்குது. बड़ी छोटी बच्ची हो, பல சின்ன பெண் குழந்தை இருக்கலாம், जितना यह अपने को ऊंचते ऊंच எந்த அளவுக்கு இவங்க தன்னை உயர்ந்ததிலும் और உயர்ந்தவங்களாக साहूकार समझती है, பிறகு பணக்காரனா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்களோ, उतने बड़े से बड़े जो प्रेसिडेंट हैं इस दुनिया के, பணக்காரியை நினைச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கிற பெரியதிலும் பெரிய பிரசிடென்டா இருக்கலாம், वो भी उसके सामने कुछ भी नहीं। அவங்க கூடயும் அவங்களுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. वो तो तुच्छ बुद्धि है, அவங்க தாழ்ந்த புத்தி ஆனவங்க.
क्योंकि उनका सब कुछ विनाश होने वाला है। ஏன்னா அவங்களது எல்லாமே விநாசம் ஆக पद போகுதுன்னு சொல்றாங்க. मान मर्तबा सब பதவி, பேரு, புகழ் எல்லாமே खरास हो जाएगा எல்லாமே முடிஞ்சு போயிடும். और तुम तो हो गुप्त। பிறகு நீங்க குப்தமானவங்க இருக்கீங்க. तुम्हारा உங்களோடது धन पद मान मर्तबा सब உங்களோட சரீரம், பேரு, புகழ் इस எல்லாம் समय गुप्त है இந்த நேரத்துல குப்தமாக இருக்கு. और भविष्य में பிறகு வருங்காலத்துல प्रत्यक्ष होने वाला है। பிரத்யக்ஷமாக போகுது. हम तो विश्व के मालिक बनते हैं। நாம உலகத்துக்கே எஜமான் ஆகிறோம். तो मालिक बनने की खुशी होनी चाहिए ना। அப்போ எஜமான் ஆகிறதுக்கான குஷி இருக்கணும் இல்லையா? चाहिए क्यों लगा दिया? ஆகணும்னு சொல்லி ஏன் சொன்னாங்க? अभी नहीं। चाहिए लगा दिया। குஷி ஆகணும்னு சொன்னாங்க இல்லையா? ஏன் இப்படி சொன்னாங்க? இப்படி சொல்லிட்டாங்கன்னா कि अभी जो पुरुषार्थ होना चाहिए वो पुरुषार्थ அப்படின்னா இப்போ புருஷார்த்தம் என்ன ஆகணுமோ அந்த புருஷார்த்தம் स्पीड नहीं पकड़ रहा है। அந்த ஸ்பீட பிடிச்சுக்கலன்னு சொல்றாங்க, கேட்ச் பண்ணல. बाकी तुमको धन की खुशी नहीं है। மற்றபடி உங்களுக்கு தனத்தினோட குஷி இல்ல. जानते हो हमें तो बाप की मत पर चलना है தெரியும் உங்களுக்கு, நமக்கு அப்பாவோட டைரக்ஷனை ஃபாலோ செய்யணும். और इस बात में ही बड़ी मेहनत है। பிறகு இந்த விஷயத்துல தான் ரொம்ப உழைப்பு इस बात இருக்கு. में எந்த விஷயத்துல? कि जितना चाहते हैं उतना बाप की मत पर எந்த அளவுக்கு விருப்பம் இருக்குதோ அந்த அளவுக்கு அப்பாவோட டைரக்ஷனை नहीं चल पाते। அத ஃபாலோ செய்யறதில்ல. एक तरफ बाप मत देते हैं ஒரு சைடுல அப்பா டைரக்ஷனை கொடுக்கறாரு, और दूसरी तरफ இன்னொரு சைடு माया अपनी मत देने लग पड़ती है। மாயா தன்னோட டைரக்ஷனை கொடுக்கறதுக்காக ஆரம்பம் செய்து तो क्या माया को पहचान नहीं पाते? அப்போ என்ன மாயாவை தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா? बाप एक बात कहेंगे कि बाप आया हुआ है, मैं आया हुआ हूँ। அப்பா சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா அப்பா வந்திருக்காங்க. और माया क्या कहेगी? नहीं, ये हो नहीं सकता। अरे मूर्ख, அவங்க சொல்வாங்க இல்ல இதாக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அப்பா சொல்றாங்க அரே முட்டாள். ये भगवान नहीं आया हुआ है, ये शैतान है। அப்பா என்ன சொல்றாங்கன்னா அப்பா வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா மாயா என்ன சொல்லுதுன்னா அரே முட்டாளு, இது அப்பா இல்ல, இவங்க அப்பா இல்ல, இவங்க ஷைத்தான் ஆயிருக்காங்கன்னு மாயா சொல்லுது. तो माया के बहकावे में आ जाते हैं। அப்போ மாயாவினோட அந்த தூண்டி விடுறது இல்லையா, அந்த புத்திய கெடுக்குது இல்லையா, அதோட அடிமை ஆயிடுறீங்க அதுக்கு. और भगवान बाप का नशा பிறகு பகவான் அப்பாவினோட அந்த போத काफूर हो जाता है। அது மறைஞ்சு போயிடுது. ये है बड़ी भारी युद्ध। இதா இருக்குது மிக பெரிய யுத்தம். इस युद्ध का नाम क्या दिया हुआ है? இந்த யுத்தத்தினோட பேரை என்ன கொடுத்திருக்காங்க? महाभारी महाभारत गृह युद्ध। மகாபாரி மகாபாரத கிரக யுத்தம். अक्सर करके गरीब जो है பெரும்பாலும் இப்போ இந்த ஏழைகள் उनके लिए तो बहुत सहज दिखाई पड़ता है। அவங்களுக்காக ரொம்ப சகஜமாக தென்படுது. जो थोड़े पदमान मर्तबे वाले हैं, धन वाले हैं, யாருக்கு பதவி, பேரு, புகழ் இருக்குது, தனம் இருக்குது, ज्वाइंट प्रॉपर्टी वाले हैं, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிக்காரங்க இருக்காங்க, उनको कठिन हो जाता है। அவங்களுக்கு கஷ்டமாயிடும். गरीबों को कापारी नशा चढ़ता है। இப்ப யாரு ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு காப்பாரி நஷா அப்படின்னா இந்த மண்டைக்கு மேல அத மீறி இருக்கக்கூடிய போதை இருக்கும்.
तो उनको कोई भी चीज की आखर नहीं आती है। அப்போ அவங்களுக்கு எந்த விஷயத்த பற்றி கூடயும் அந்த நினைவுன்றது வர்றதில்ல. थोड़ा बहुत कमाते रहेंगे, எந்த பொருளு கூடயும் ஞாபகம் வர்றதில்ல. கொஞ்சம் அவங்க खाते சம்பாதிக்கிறாங்க, रहेंगे, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, बाकी ईश्वरीय सेवा में लगाते रहेंगे। மற்றபடி ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க. बापूजी ने भी பாப்புஜி கூடயும் सेवा तो की थी ना, சேவா பண்ணிருந்தாங்க இல்லையா? क्या लक्ष्य था उनका? என்ன லட்சியம் இருந்தது அவங்களோடது? राम राज्य स्थापन करेंगे, ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம். परंतु अभी तो कई समझते हैं कि ये तो राक्षस राज्य है। ஆனா இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இது ராட்சசனோட ராஜ்யம் ஆயிருக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. राम राज्य तो स्थापन ராமராஜ ஸ்தாபனை हुआ ही नहीं। ஆகவே இல்ல. अभी तुम समझते हो இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. कि बाबा हमको பாபா हर நமக்கு 5-4 वर्ष के बाद ஒவ்வொரு 5-6 வருஷங்களுக்கு பிறகு बड़े प्यार से कहते हैं, ரொம்ப அன்பாக சொல்றாங்க, बच्चों குழந்தைகளே, तुमको आज से 5,000 वर्ष पहले உங்களுக்கு இன்னிலிருந்து 5-6 வருஷங்களுக்கு பின்னாடி हमने तुमको राम राज्य दिया था। நான் உங்களுக்கு ராமராஜ்யத்தை கொடுத்திருந்தேன். हमने राम राज्य दिया था, इसलिए हमारी शिव जयंती मनाते हो। நான் உங்களுக்கு ராமராஜ்யத்தை கொடுத்திருந்தேன், அதனாலதான் என்னோட சிவ ஜெயந்திய கொண்டாடுறீங்க. इस द्वारा இவங்க மூலமாக कोई कह नहीं सकता யாரால கூடயும் சொல்ல முடியாது कि तुम हमारी शिव जयंती मनाते हो। நீங்க என்னோட சிவ ஜெயந்திய கொண்டாடுறீங்கன்னு. सिवाय इस बात के, ஒரு அப்பா தவிர. बाप कहते हैं मुझे याद करो, அப்பா சொல்றாங்க என்ன நினைவு செய்யுங்க, तो पाप भस्म हो जाएंगे। அப்போ பாவம் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க. माँ कहती है ऐसे क्यों नहीं कहा? அம்மா சொல்றாங்க நீ ஏன் சொல்றது இல்ல? क्या माँ के रूप में पाठ नहीं बजाया? என்ன அம்மாவோட ரூபத்துல பாட்ட செய்யலையா? अरे बाप कहते हैं ऐसे क्यों कहा? அப்போ ஏன் சொன்னாங்க அப்பா சொல்றாங்கன்னு? அப்பா சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொன்னாங்க. क्योंकि बाप बाप के रूप में जब पाठ बजाता है, ஏன்னா அப்பா அப்பாவோட ரூபத்துல எப்போ பாட்ட செய்யறாங்களோ, इस रूप में याद करेंगे இந்த ரூபத்துல எப்போ நினைவு செய்வீங்களோ तो पाप भस्म हो जाएंगे। அப்போ பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். अगर इस रूप को याद किया, ஒருவேளை இந்த ரூபத்தை நினைவு செஞ்சீங்கன்னா, सन 67 में जिसमें प्रवेश किया, 67ல யாருக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்களோ அவங்களுக்குள்ள, तो पाप भस्म हो जाएंगे या बढ़ जाएंगे। इसलिए इनका फोटो भी रखने से அதனாலதான் இவங்களோட போட்டோ வைக்கிறதுக்காக கூடயும் इनकार कर दिया। வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ये पाप भस्म होने की जो युक्ति बताई, இந்த பாவம் எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கான யுக்தி என்ன சொன்னாங்க? इस युक्ति में இந்த யுக்தியில कोई भी तकलीफ खर्चा आदि की बात नहीं है। எந்த விதமான கஷ்டம் பிறகு செலவினோட விஷயம் இல்லன்னு சொல்றாங்க. भक्ति मार्ग में तो शिव को भी याद करते हैं, பக்தி மார்க்கத்துல சிவனையும் நினைவு कृष्ण को செய்யறாங்க, याद करते हैं, लक्ष्मी नारायण को भक्ति करते हैं। கிருஷ்ணனையும் நினைவு செய்யறாங்க, லக்ஷ்மி நாராயணனோட பக்திய பண்றாங்க.
वहाँ भी कोई खर्चा होता है क्या? அங்க கூடயும் செலவாகுதா? घर में चित्र है, வீட்ல சித்திரம் இருக்குது, चीज तो वही है, பொருள் அதேதான் இருக்கு. फिर भी दूर दूर भटकते रहते हैं. ஆனாலும் தூர தூரமாக அலைஞ்சிட்டு இருக்காங்க. ऐसे क्यों करते हैं? இப்படியே செய்றாங்க. घर में भी शिव का मंदिर बनाए देते हैं, लक्ष्मी नारायण का मंदिर बनाए देते हैं. வீட்லயும் சிவனோட கோயில் உருவாக்குறாங்க, லக்ஷ்மி நாராயணனோட கோயில உருவாக்குறாங்க. कृष्ण का चित्र रख देते हैं, मूर्ति रख देते हैं. கிருஷ்ணனோட சித்திரத்தை வச்சிடுறாங்க, மூர்த்திய வச்சிடுறாங்க. फिर भी बाहर भटकते रहते हैं. ஆனாலும் வெளியில அலைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. ஏன்? क्योंकि भक्ति मार्ग में प्रैक्टिकल नहीं होता है और यहाँ तो ஏன்னா பக்தி மார்க்கத்துல பிராக்டிக்கல் ஆகிறது இல்ல. பிறகு இங்க यहाँ तो प्रैक्टिकल आया हुआ है. பிறகு இங்க பிராக்டிக்கலி வந்திருக்காங்க. ये चक्र पूरा होकर के फिर शुरू हो गया. இந்த சக்கரம் கம்ப்ளீட் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. और नाम भी देखो वही कृष्ण है. பிறகு பேரை கூடயும் பாருங்க, அந்த கிருஷ்ணர் தான் வச்சிருக்காங்க. भक्ति मार्ग में फिर दूर दूर क्यों जाते हो? பக்தி மார்க்கத்துல ஏன் இவ்வளவு தூர தூரமா போறீங்க? वहाँ बुद्धि कुछ भी काम नहीं करती है. அங்க புத்தி எதுவே வேலை செய்யறது இல்ல. और यहाँ तो तुम सालिम बुद्धि हो गए हो. பிறகு இங்க நீங்க புத்திசாலி புத்தி ஆயிடுச்சு உங்களுது. उन भक्तों को कहेंगे पत्थर बुद्धि. அந்த பக்தர்களுக்கு சொல்லப்படுகிறது கல்லு புத்தி. और इस ज्ञान से तुम्हारी होती है सालिम बुद्धि. பிறகு இந்த ஞானம் மூலமாக உங்களோடது ஆகுது புத்திசாலி அறிவாளியா இருக்கிற புத்தி. पारस बुद्धि बन जाती हो. பெரியவங்களோட புத்தி பாரஸ் பாரஸ் புத்தி ஆயிடுறீங்க, தங்கம் போல புத்தி ஆயிடுது. अभी तुम समझते हो कि पहले तो हम कुछ भी नहीं जानते थे. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க முன்னாடி நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கலன்னு. जानवरों से भी बदतर बुद्धि थी. விலங்கு விட தாழ்ந்த புத்தியாக இருந்தது, ஓப்ளஸ் வர்ஸ்டான புத்தியா இருந்தது. ये बाबा भी कहते हैं ना, இந்த பாபா கூடயும் சொல்றாங்க இல்லையா, भले उन्होंने बहुत अनुभव किया, பலே இவங்க ரொம்ப அனுபவம் செஞ்சிருக்காங்க. बड़ों बड़ों से मिलते थे, राजाओं से भी मिलते थे. பெரிய பெரிய ஆள்கள் கூட சந்திச்சிட்டு இருந்தாங்க, ராஜாக்கள் கூடயும் சந்திச்சிட்டு இருந்தாங்க. वायसराय के पास दौड़ते रहते थे. வைஸ் ராய் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இருந்தாங்க, ஓடி போயிட்டு இருந்தாங்க. वहाँ भी पास ले लेते थे. அங்க கூடயும் பாச எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. कहते थे हम तो मर्चेंट हैं. சொல்லிட்டு இருந்தாங்க நான் வியாபாரியா இருக்கேன். प्रिंस बहुत प्यार से इनको चिट दे देता था. இந்த பிரின்ஸ் இந்த ராஜ்குமார் ரொம்ப அன்பாக இவங்களுக்கு சித்திரத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. अभी समझ गए இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க कि ये सब तो बतनाते पैनी था. இது எல்லாமே ஒரு காசுக்கு கூடயும் பிரயோஜனம் இல்லாததாக இருந்தது. अभी तो हमको बाप मिला हुआ है. இப்போ நமக்கு அப்பா கிடைச்சிருக்காங்க. तो का पारी नशा चढ़ा हुआ है. அப்போ மண்டக்கு மேல அப்படின்னு அத மீறி இருக்கக்கூடிய போதை ஏறி இருக்கு. गरीबों को तो बहुत नशा होना चाहिए. யாரு ஏழைகளோ அவங்களுக்கு ரொம்ப போதை இருக்கணும். बहुत कापारी याद रहनी चाहिए. எப்படின்னா அந்த காப்பாரி நினைவுன்றது இருக்கணும். कितनी अंदर में खुशी रहती है. எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள குஷி இருக்கும்.
तुमको यही धंधा होना चाहिए உங்களுக்கு இந்த தொழில்தான் இருக்கணும். कि दूसरों को आप समान कापारी नशा वाला कैसे बनावे. எப்படின்னா மத்தவங்களுக்கு தனக்கு சமமாக அந்த காப்பாரின்னா அந்த மண்டைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த போதை, அதை மீறி இருக்கக்கூடிய போதை எப்படி ஏற வைக்கிறது என்றது. तुम बच्चों जैसा குழந்தைகளான உங்களை போல सर्वसेवल कोई हो नहीं सकता. சர்வீசபிள் யாருமே ஆக முடியாது. तुम्हारी बुद्धि में है உங்களோட புத்தியில இருக்கு कि हम भारत को श्रेष्ठ बनाते हैं. நம்ம பாரத்தை சிரேஷ்டமாக ஆக்குறோன்னு. भारत को भी श्रेष्ठ बनाते हैं, பாரத கூடயும் சிரேஷ்டமாக ஆக்குறாங்க, अपन को भी श्रेष्ठ बनाते हैं. தன்னை கூடயும் சிரேஷ்டமாக ஆக்குறாங்க. जब यहाँ बैठे हो இங்க எப்போ உட்கார்ந்து இருக்கீங்க, तो तुमको कितना अतीन्द्रिय सुख रहना चाहिए. உங்களுக்கு எந்த அளவுக்கு அத்தீந்திரிய சுகம் என்றது இருக்கணும். उस उमंग से बैठ करके कोई को समझाते रहो. அந்த ஊக்கம் உற்சாகத்தை வச்சு இப்போ ஒருத்தருக்கு புரிய வச்சுட்டே இருங்க, तो बहुत खुश हो जाएंगे. அப்போ ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ऐसी चलन चाहिए, அப்படிப்பட்ட நடத்தை தேவை இருக்கு. बहुत मीठा बनना चाहिए. ரொம்ப இனிமையாகணும். इससे नाम बदनाम नहीं होगा. இதனால பேரு கெடாது, கெட்டு போகாது. नहीं तो सतगुरु निंदा का ठौर न पावे. இல்லன்னா சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்காது. समाचार आया था இப்ப செய்தி कि வந்திருந்தது, सेंटर के बाहर बैठ करके சென்டருக்கு வெளியில உட்காந்து कोई से झगड़ा पड़े யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க. तो ऐसी निंदा कराने वाले அப்போ இப்படி நிந்தனைய செய்ய வைக்கக்கூடியவங்களாக क्या ठौर पावेंगे. வைக்கக்கூடியவங்க என்ன நிலைக்கிறதுக்கான இடம் அவங்களுக்கு கிடைக்கும். माना அப்படி என்ன ईश्वरीय ज्ञान है, ஈஸ்வரிய ஞானமா இருக்கு. ईश्वर बाप के बच्चे बने हैं. ஈஸ்வர் அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்கன்னா तो ज्ञान समझाने वालों में अहंकार आना चाहिए. அப்ப ஞானத்தை புரிய வைக்கக்கூடியவங்களுக்குள்ள அகங்காரம் வரணுமா, या निरहंकारी होकर के समझाना चाहिए. இல்லன்னா நிர்ஹங்காரி அகங்காரம் இல்லாதவங்களாக இருந்து புரிய வைக்கணுமா. अगर कोई से झगड़ा पड़े இப்போ யார்கிட்டனா சண்டை போடுறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டீங்கன்னா तो नाम बदनाम कर देते हैं, அப்போ பேரு கெடுத்துடுறீங்க, रूठ जाते हैं और फिर आना ही छोड़ देते हैं. கோவம் வந்துடுது, பிறகு வர்றதே விட்டுடுறாங்க, घर में बैठ जाते हैं. வீட்டுல உட்காந்துடுறாங்க. बाप कहते हैं भल झगड़ो, அப்பா சொல்றாங்க பலே நீங்க சண்டை போட்டுக்கோங்க, कोई हर्जा नहीं, பரவாயில்ல, मगर पढ़ाई तो नहीं छोड़ो. ஆனா படிப்பை விடாதீங்க. ना पढ़ने वाले फिर पद क्या पावेंगे. படிக்காம இருக்கக்கூடியவங்க அங்க என்ன பதவி அடைவாங்க. बड़ा भारी देह अहंकार आ जाता है. மிக பெரிய தேக அகங்காரம் வந்துடுது. नहीं तो बच्चों में कापारी खुशी रहनी चाहिए. இல்லன்னா குழந்தைகளுக்குள்ள காப்பாரி குஷி இருக்கணும். बाबा की हिम्मत पर चलना चाहिए. பாபாவோட டைரக்ஷனை தான் ஃபாலோ செய்யணும். बाबा जो आज्ञा दे, பாபா என்ன கட்டளை கொடுத்தாங்கன்னாலும் சரி, परंतु चलते नहीं है. ஆனா ஃபாலோ செய்யறது இல்ல. चलते चलते माया पूरा भुलाई देती है. நடக்க நடக்க மாயா கம்ப்ளீட்டாக மறக்க வச்சிடுது. कोई न कोई देह अहंकार, देह का अभिमान, ஏதாவது ஒரு தேக அகங்காரம், தேக அபிமானம், देह के संबंधियों का अभिमान, தேகத்தினோட உறவினர்கள் அவங்களோட அபிமானம், पदमान मर्तबे का अभिमान आ जाता है. பதவி, இந்த பேரு புகழ் என்னோட அபிமானம் வந்துடுது. काम का नशा चढ़ जाता है, क्रोध का नशा चढ़ जाता है.
காமத்தினோட இந்த போதை ஏறிடுது, கோவத்தினோட போதை ஏறிடுது. भक्ति मार्ग में तो गाते आए பக்தி மார்க்கத்துல பாடிட்டே தான் வந்திருக்கீங்க. कि बाबा आप आवेंगे तो हम बलिहार जावेंगे. பாபா நீங்க வந்தீங்கன்னா உங்க மேல நம்ம அர்ப்பணம் ஆயிடுவோம். अभी बाप आकर श्रीमत देते हैं இப்ப அப்பா வந்து ஸ்ரீமத் கொடுக்கறாங்க. तो श्रीमत पर बलिहार जाते ही नहीं. அப்போ ஸ்ரீமத்துக்கு அவங்க அர்ப்பணம் ஆகுறதே இல்ல. अपना ही नशा चढ़ जाता है. தன்னோட போதை தான் ஏறி இருக்கும். ऐसे तो बलिहार जाना कोई मासी का घर नहीं है. அப்படி அர்ப்பணம் ஆகுறது என்ன சித்தி வீட்டினோட சாப்பாடு இல்ல. कोई बलिहार जाने का स्थूल अर्थ नहीं है. இப்போ அர்ப்பணம் ஆகிறதுக்காக இந்த ஸ்தூலமான அர்த்தம் இல்ல. बलिहार जाना माना இப்போ அர்ப்பணம் ஆகுறதுன்னா पूरा पूरा श्रीमत पर चलना. முழுமையாக ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யறது. कोई कोई बिरले हैं சிலர் எப்படின்னா ரொம்ப ரேரானவங்க இப்படி இருக்காங்க. जो बलिहार जाते हैं. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அர்ப்பணம் ஆகுறாங்க. बलि चढ़ते हैं அர்ப்பணம் ஆகுறாங்க. और गले का பிறகு கழுத்துக்கு हार बनते हैं. ஆரம் ஆகுறாங்க. वो फिर ऐसी सर्विस भी करते हैं. அவங்க பிறகு அப்படிப்பட்ட சர்வீஸையும் செய்யறாங்க. गुजरातियों को जगाना चाहिए. குஜராத்திகளை எழுப்பணும். है कौन से सन की मुरली है? எந்த வருஷத்தினோட முரளியா இருக்கு? 67 की. 67நோட முரளி. माना गुजराती नहीं जगे होंगे तब तक. அப்படின்னா குஜராத்தி அப்ப வரைக்கும் வரல. क्योंकि पहला पहला सेवा केंद्र ஏன்னா ஃபர்ஸ்ட் சேவா சென்டர் 66 में खुला था गुजरात में. 66ல ஓபன் ஆச்சு குஜராத்ல. वो तो हद का गुजरात हो गया. அது எல்லாருக்கும் உட்பட்ட குஜராத் ஆச்சு. और பிறகு हद के गुजराती हो गए. எல்லாருக்கும் உட்பட்ட குஜராத்தி ஆனாங்க. और यहाँ एडवांस में பிறகு இங்க அட்வான்ஸ்ல गुजरात भी बेहद का है. குஜராத் கூடயும் எல்லாருக்கும் அப்பாற்பட்ட குஜராத் இருக்கு. ऐसे नहीं कोई लिमिटेड है. அப்படி இல்ல ஒரு லிமிட் இருக்கு எல்லாம் இருக்குது என்ற விஷயம் இல்ல. गुजरात माना குஜராத்னா जिनके ज्ञान की रात யாரோட அஞ்ஞானத்தினோட இரவு இருளு गुजर चुकी है. அது என்ன ஆயிடுச்சுன்னா கடந்து போயிடுச்சு. गुजर चुकी है फिर जगाना क्या चाहिए? அஞ்ஞானத்தினோட அந்த ஒரு இரவுன்றது என்ன ஆயிடுச்சுன்னா கடந்து போயிருக்குதுன்னு. இப்போ கடந்து போயிருக்குன்னா ஏன் அவங்கள எழுப்பணும்? है फिर जिनके ज्ञान की रात ही गुजर चुकी है யாரோட அஞ்ஞானத்தினோட இரவே கடந்து போயிருக்குன்னா तो उनको क्या जगावेंगे? அவங்கள என்ன எழுப்பீங்க? है उस टाइम की बात, अभी की बात नहीं है. अभी जगे हुए हैं पूरे. அந்த நேரத்தினோட விஷயமா இந்த நேரத்துல கம்ப்ளீட்டாக ஏஞ்சிருக்கீங்களா? कुंभकर्ण की नींद में सोए पड़े. கும்பகர்ணத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கீங்க. कैसे? எப்படி? कुंभकर्ण की नींद में सोए पड़े हैं. கும்பகர்ணனோட தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கீங்க. भारतवासी है. பாரதவாசிகளா இருக்கீங்களா? बलिहार जाते हैं तो ऐसी सर्विस भी करे ना. இப்போ அர்ப்பணம் ஆகுறீங்கன்னா அப்படிப்பட்ட சர்வீஸ கூடயும் செய்யணும் இல்லையா? कैसी? எப்படி? जैसी सर्विस करने से गले का हार बनते हैं. எப்படி சர்வீஸ் செய்யறதுனால கழுத்துக்கு ஹாரம் ஆகுறீங்களோ அப்படி. स्वर्ग क्या है ஸ்வர்கம்னா என்ன? और नरक क्या है நரகம்னா என்ன? ये उनको बिल्कुल पता ही नहीं है. இது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. इनको யாருக்கு? है गुजरातियों को. குஜராத்திகளுக்கு. है?
स्वर्ग क्या है ये पता नहीं है? ஸ்வர்க்கம் என்னன்னு தெரியாதா? है? क्या है स्वर्ग? என்ன இருக்குது ஸ்வர்க்கம்? अरे देह अहंकार आता है அரே தேக அகங்கார வருதுன்னா तो स्वर्ग में है या नरक में? அப்ப ஸ்வர்க்கத்துல இருக்கீங்களா இல்லன்னா நரகத்துல இருக்கீங்களா? नरक में। நரகத்துல இருக்கீங்க. देह अहंकार का नाम निशान न रहे தேக அகங்காரத்தினோட பேரு அடியாளமும் இருக்க கூடாது. तो कहाँ के वासी हुए? அப்போ எந்த இடத்தினோட எங்க வசிக்க கூடியவங்க ஆனீங்க? स्वर्गवासी हुए। ஸ்வர்க்கத்துல வசிக்க கூடியவங்க ஆனீங்க. ऐसी स्टेज बनाने की बात है। அப்படிப்பட்ட ஸ்டேஜ உருவாக்குற விஷயமா இருக்கு. पता ही नहीं है तो कहेंगे बंदर से भी बदतर। தெரியவே தெரியாதுன்னா அப்ப என்னன்னு சொல்வாங்கன்னா குரங்குகளுக்கு இன்னும் கடைசியானவங்கன்னு சொல்வாங்க. तुम सीताएं सब रावण की जेल में, சீதாக்களா இருக்கிற நீங்க எல்லாருமே ராவணனோட ஜெயில இருக்கீங்க. शोक वाटिका में हो, அந்த சோக வாட்டிக்கால இருக்கீங்க. दुख अनुभव करते हो, शोक अनुभव करते हो, துக்கத்தை அனுபவம் செய்றீங்க. तो रावण की जेल में हो। இப்போ துக்க அனுபவம் செய்றீங்கன்னா பாபா சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்காங்க ராவணனோட ஜெயில இருக்கீங்க. அப்போ और பிறகு सुख अनुभव करते हो சுகத்தை அனுபவம் செய்றீங்கன்னா तो அப்போ स्वर्ग में हो। ஸ்வர்க்கத்துல இருக்கீங்க. कभी सुख कभी दुख अनुभव करते हो சில நேரத்துல ஸ்வர்க்கம் சில நேரத்துல நரகம் அனுபவம் செய்றீங்கன்னா तो कहाँ हो? அப்ப எங்க இருக்கீங்க? है? तो संगम पर। அப்ப என்ன சங்கமத்திலயா? पक्के ब्राह्मण हो कच्चे ब्राह्मण? பக்கா பிராமணர்களா இருக்கீங்களா இல்லன்னா அறகுறையா இருக்கிற பிராமணர்களா இருக்கீங்களா? अच्छा, அச்சா, पक्के ब्राह्मण माना देवता பக்கா பிராமணர்கள்னா தேவதா. और कच्चे ब्राह्मण माना பிறகு அறகுறையா இருக்கிற பிராமணர்கள்னா कभी सुख में சில நேரத்துல சுகம் कभी दुख में, माना ज्ञान की पराकाष्ठा சில நேரத்துல சுகம் சில நேரத்துல துக்கம். அப்படின்னா ஞானத்தினோட அந்த ஆழமான தன்மை नहीं हुई है। ஆகல. तुम बच्चों को औरों को रास्ता बताने का बहुत शौक चाहिए। குழந்தைகளான உங்களுக்கு மத்தவங்களுக்கு வழிய காமிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வம் இருக்கணும். औरों को रास्ता नहीं बताते हैं மத்தவங்களுக்கு வழிய காமிக்கலன்னா माना खुद अंधेरे में है। அப்படின்னா சுயம் இருட்டுல இருக்கீங்க. इसलिए कहा जाता है ब्लाइंड फेथ। அதனாலதான் சொல்லப்படுகிறது குருட்டு நம்பிக்கை. मुसलमान लोग भी हिंदुओं को काफर कहते हैं। முஸ்லிம்ஸ் கூடயும் ஹிந்துஸ்க்கு காஃபிர்னு சொல்றாங்க. क्यों? ஏன்? कभी मुसलमानों में भागते रहते हैं, சில டைம் என்ன ஆகுதுன்னா முஸ்லிம்ஸ் பக்கம் ஓடுறீங்க, कभी क्रिश्चियंस के बीच भागते रहते हैं, சில நேரத்துல கிறிஸ்டியன்ஸ் பக்கம் ஓடுறாங்க, कभी मंदिर में कभी गिरजाघर में, சில நேரம் கோயில்கள்ல சில நேரத்துல சர்ச்சில் कहाँ कहाँ फिरते रहते हैं। எங்க எல்லாமே ஓடுறாங்க. तो बुद्धि एक जगह एक ठिकाने அப்ப புத்தி ஒரு இடத்துல टिकती नहीं है। நிலைச்சிருக்கிறது இல்ல. और मुसलमान समझते हैं हमारी बुद्धि तो काबा में பிறகு முஸ்லிம்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளோட புத்தி காபால टिकी हुई है। நிலைச்சிருக்கு. तो ये हिंदू हो गए काफर, அப்போ ஹிந்து ஆனாங்க காஃபிர். क्योंकि बुद्धि एक जगह टिकती नहीं है। ஏன்னா புத்தி ஒரு இடத்துல நிலைக்கிறது இல்ல. तो देखो बाप को आकर के कल्प कल्प அப்ப பாருங்க அப்பாக்கு ஒவ்வொரு கல்பத்திலையும் कितनी मेहनत करनी पड़ती है எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்கும். इस बात में எந்த விஷயத்துல? है बुद्धि एक बाप की याद में புத்தி ஒரு அப்பாவோட நினைவுல टिकाने में। நிலைச்சிருக்கிறதுல. बच्चे अभी कितनी मेहनत करते हैं बड़ों बड़ों को समझाने में। குழந்தைகள் இப்போ எவ்வளவு உழைக்கிறாங்க பெரிய பெரியவங்களுக்கு புரிய வைக்கிறதுல.
मेहनत क्यों महसूस होती है? ஏன் உழைக்கிற விஷயம் அனுபவம் ஆகுது? हैं? கஷ்டமாக ஏன் தோணுது? क्योंकि बाप से जो मोहब्बत जुड़नी चाहिए ஏன்னா அப்பா கூட என்ன அந்த அன்பு என்றது கனெக்ட் ஆகணுமோ वो जुड़ी नहीं है। बाप को पूरा அது கனெக்ட் ஆகல, அப்பாவை கம்ப்ளீட் ஆக पहचाना नहीं है। புரிஞ்சுக்கல. बच्चे बड़े बड़े चित्र भी ले जाते हैं, குழந்தைகள் பெரிய பெரிய சித்திரங்களை கூடயும் எடுத்துன்னு போறீங்க समझाने के लिए। புரிய வைக்கிறதுக்காக. बाबा तो आर्डर देते हैं। பாபா ஆர்டரை கொடுக்கறாங்க. जो मुख्य मुख्य 10-12 चित्र हैं முக்கியமான 10-12 சித்திரங்கள் என்ன இருக்கு? वो एक मास में बने அது ஒரு மாசத்துல ரெடி ஆகணும். तो सर्विस बहुत तीखी हो जाएगी। அப்போ சர்வீஸ் ரொம்ப தீவிரமாக ஆயிடும். कौन से 10-12 चित्र எந்த 10-12 சித்திரங்களா இருக்கு? हैं? जड़ चित्रों की बात है ஜட சித்திரங்களினோட விஷயமா இருக்கா? कि वो एक महीने में तैयार हो जाएंगे तो एक महीने में बहुत भारी सर्विस हो जाएगी। அது ஒரு மாசத்துல ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு மாசத்துல மிகப்பெரிய சர்வீஸ் ஆயிடும். हैं? वो तो बनाए भी जा चुके। ஒரு மாசத்துல ரெடி ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய சர்வீஸ் ஆயிடும். அது பாபா சொல்லிட்டு இருக்காங்க. அது அத ரெடி கூடயும் பண்ணிருக்காங்க. और मेले मलाखड़ों में बहुत பிறகு மேலே மல்லாக்கடா இருக்கு இல்லையா, அந்த திருவிழாக்கள் இதுல दिखाए भी जा चुके। காமிக்கவும் செஞ்சிருக்காங்க. लेकिन जो सर्विस होनी चाहिए वो तो सर्विस अभी भी ஆனா எந்த சர்வீஸ் ஆகணுமோ அந்த சர்வீஸ் இப்போவும் हुई नहीं। ஆகல. तो कौन से चित्रों की बात है? அப்போ எந்த பொருளினோட எந்த சித்திரத்தினோட விஷயமா இருக்கு? चैतन्य चित्रों की बात है, சைத்தன்ய சித்திரத்தினோட விஷயமா இருக்கு. जिसके लिए इशारा दिया। எதுக்காக குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க? एक भी पावरफुल ग्रुप तैयार होने पर ஒரு பவர்ஃபுல் குரூப் ரெடி ஆனாலும் एक दूसरे ग्रुप को खींचते हुए ஒரு குரூப் இன்னொரு குரூப்ப இழுத்து अंत में 108 की माला का संगठन ஒரு குரூப் இன்னொரு குரூப்ப இழுத்து கொண்டு கடைசியில 108 ஆத்மாக்களோட மாலையினோட சங்கட்டன एक हो जाएगा। அது ஒன்னாயிடும் சொல்றாங்க. माना அப்படின்னா जो अलग अलग धर्मों से कनेक्टेड बीज रूप आत्माएं 12-12 के ग्रुप हैं, இப்போ மத்த தர்மத்துல கனெக்டட் ஆயிருக்கிற 12 ஆத்மாக்களோட பீஜரூபி ஆத்மாக்களோட குரூப் என்ன இருக்கு? वो सब अभी बिखरे पड़े हैं। அவங்க எல்லாமே இப்போ செதறி இருக்காங்க. वो एक सूत्र में बंधे हुए அவங்க ஒரு சூத்திரத்துல இணைச்சிருக்க கூடியவங்க नहीं है, இல்ல. अपनी अपनी कफिलिया बनाए बैठे हैं। அவங்கள்தான் இருக்கிற குரூப்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. इसलिए एक धर्म, एक राज्य, एक भाषा, एक मत। அதனாலதான் ஒரு தர்மம், ஒரு வழிமுறை, ஒரு லாங்குவேஜ் स्थापन नहीं हो पा रहा है। அதோட ஸ்தாபனை ஆக முடியல. तो कौन करेगा ये काम? அப்போ யாரு செய்வாங்க இந்த வேலைய? हैं? जो पहला ग्रुप है पावरफुल, யாரு ஃபர்ஸ்ட் குரூப் இருக்காங்களோ பவர்ஃபுல் सूर्यवंशी ग्रुप, சூரியவம்சி குரூப், वो ये कार्य करेगा। அவங்க இந்த வேலைய செய்வாங்க. उनको बोला है बड़े बड़े 12 चित्र। அவங்களுக்காக சொல்லிருக்காங்க பெரிய பெரிய இந்த 12 சித்திரங்கள். वो तैयार हो जाएंगे அது ரெடி ஆயிடுச்சுன்னா तो एक महीने में आवाज निकल जाएगी। அப்போ ஒரு மாசத்திலேயே பிரத்யக்ஷத்தை ஆயிடும். बहुत तीखी सर्विस हो जाएगी। ரொம்ப தீவிரமான சர்வீஸ் ஆயிடும். उस समय बहुत तो टू लेट हो जाएंगे। இப்போ நிறைய பேர் என்ன ஆகும்னா அந்த நேரத்துல ரொம்ப அவங்களுக்காக லேட் ஆயிடும். बुद्धि में आना चाहिए। புத்தில வரணும். हम आत्मा सतो प्रधान विश्व की मालिक थी। ஆத்மாக்களா இருக்கிற நாம சத்தோ பிரதான் உலகத்துக்கே எஜமானாக இருந்தோம்.
अभी हम तमो प्रधान बने। இப்ப நம்ம தமோ பிரதானம் ஆயிருக்கோம். इस तमो प्रधान झाड़ को खत्म होना है। இந்த தமோ பிரதானம் மரத்தை என்ன ஆகும்னா அது முடியணும். ये ओल्ड वर्ल्ड है। இது பழைய உலகம் ஆயிருக்கு. अभी तुम सतो प्रधान बनते हो। இப்ப நீங்க சத்தோ பிரதானம் ஆகுறீங்க. जानते हो नई दुनिया थी, உங்களுக்கு தெரியும் புது உலகம் இருந்தது. अभी ये पुरानी दुनिया हुई है। இப்போ இது பழைய உலகம் ஆயிருக்கு. फिर इस पुरानी दुनिया से नई दुनिया बनेगी। பிறகு இந்த பழைய உலகத்திலிருந்து புது உலகம் ஆகும். दुनिया को तो बदलना जरूर है। உலகத்துக்கு மாறிதான் ஆகணும். अच्छा, அச்சா, ओम शांति। ஓம் சாந்தி. अगला रात्रि क्लास है நெக்ஸ்ட் நைட் கிளாஸ் ஆயிருக்கு. 23 अप्रैल 1967 का। 23 ஏப்ரல் 67 बाबा भी घर में பாபா இப்போ வீட்டுல बच्चों के साथ बैठे हुए हैं। குழந்தைகள் கூட உட்கார்ந்து இருக்காங்க. स्कूल कॉलेज में नहीं बैठे हुए हैं। ஸ்கூலு காலேஜஸ்ல உட்கார்ல. कहाँ बैठे हुए हैं? எங்க உட்கார்ந்து இருக்காங்க? घर में बैठे हुए हैं। வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. ये घर का घर भी है இது வீடுக்கு வீடுவா இருக்கு. और गुरुद्वारा भी कहे। பிறகு குருத்வாரான்னு கூடயும் சொல்லலாம். गुरुद्वारा भी है குருத்வாராவும் और ஆயிருக்கு. घर भी है। பிறகு வீடு கூடயே ஆயிருக்கு. गुरुद्वारा अर्थात जहाँ गुरु बैठा हो। குருத்வாரான்னா எங்க குரு உட்கார்ந்து இருக்காங்களோ அதாச்சு. उनका द्वार कहेंगे। அவங்களோட வீடுன்னு சொல்லப்படுகிறது. அவங்களோட வழி. हिंदुओं में क्या कहते हैं? இந்துஸ்ல என்னன்னு சொல்றாங்க? हैं? हिंदुओं में कोई द्वार प्रसिद्ध है? இப்போ ஹிந்துஸ்ல ஏதாவது வழி பிரசித்தமாக இருக்கா? हरिद्वार। ஹரித்வார். हरिद्वार में क्या खास बात है? ஹரித்வார்ல என்ன விஷயம் பிரசித்தமாக இருக்கு? हैं? हरिद्वार में ஹரித்வார்ல गंगा ऊंची स्टेज से கங்கா உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து मैदान में उतरती है மைதானத்துல இறங்குது. विश्व का कल्याण करने के लिए। உலகத்தினோட நன்மை செய்யறதுக்காக. तो उसका नाम रखा है हरिद्वार। அப்போ அவங்களோட பேரை வச்சிருக்காங்க ஹரித்வார். इसको गुरुद्वारा भी कहेंगे। இதுக்கு குருத்வாரான்னு கூடயும் சொல்வாங்க. तो गुरुद्वारा भी है, बाप बैठ इसमें पढ़ाते हैं। குருத்வாரா கூடயே இருக்குது. அப்பா உட்கார்ந்து இவங்களுக்குள்ள படிக்க வைக்கிறாங்க. ऐसे तो बहुत बाप होते हैं இப்படி நிறைய அப்பாக்கள் இருப்பாங்க. जो बच्चों को थोड़ा बहुत रात को पढ़ाते हैं, सिखाते हैं। யாரு கொஞ்ச நஞ்ச அப்பாக்கு என்னன்னா அவங்களுக்காக கத்து கொடுக்கறாங்க. परंतु ये तो वंडरफुल घर है। ஆனா இது அற்புதமான வீடா இருக்கு. घर का घर भी है இது வீட்டுக்கு வீடு இருக்குது. और गुरुद्वारे का பிறகு குருத்வாராக்கு गुरुद्वारा भी है। குருத்வாராவும் ஆயிருக்கு. बेहद का बाप भी है। எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவும் ஆயிருக்காங்க. तो बेहद का टीचर है, बेहद की शागिर्द भी तुम बच्चे हो। எல்லாருக்கு அப்பாற்பட்ட டீச்சரா இருக்காங்க. बेहद के गुरु तो बेहद के फॉलोअर्स। எல்லாருக்கு அப்பாற்பட்ட குரு அப்படின்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஃபாலோவர்ஸ். तो सच्चा सच्चा मेला ये है। அப்போ எல்லாத்தை விட உண்மையான மேலா என்றது இதுதான் இருக்கு. बेहद के बाप का எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவோட और बच्चों का मेला होता है। பிறகு குழந்தைகளினோட மேல ஆகுது. इतने बच्चे पतित बने हैं இந்த அளவுக்கு குழந்தைகள் பத்தித்தா இருக்காங்க. तो
तो बाप के बगैर उन बच्चों को कौन ले जाएगा? அப்போ அப்பா இல்லாம அந்த குழந்தைகளை யார் எடுத்துன்னு போகுவாங்க? पतित से जब तक पावन न बने, பத்தித்தர்ல இருந்து எப்ப வரைக்கும் பாவனம் ஆகலையோ तब तक कोई भी वापस அப்ப வரைக்கும் யாருமே திரும்பி जा नहीं सकते। போக முடியாது. आत्मा कब उड़ेगी? ஆத்மா எப்போ பறந்து போகும்? जब पावन बनेगी எப்போ பாவனம் ஆகுமோ तो आत्मा उड़ेगी। அப்போ ஆத்மா பறந்து போகும். पतित है பத்திதா இருக்குதுன்னா तो उस सृष्टि में ही बुद्धि रखी रहेगी। அப்போ இந்த சிருஷ்டில தான் புத்தி இருக்கும். बुद्धि उपराम புத்தி உப்பராம் அப்படின்னா எல்லாத்தை விட மேல नहीं हो सकती। போக முடியாது. तो सब बच्चे हैं पतित, அப்போ எல்லா குழந்தைகள் ஆனாங்க பத்தித்த. और एक बाप आया हुआ है पतितों को पावन बनाने के लिए। பிறகு ஒரு அப்பா வந்திருக்காங்க பத்தித்தர்களை பாவனமாக ஆக்குறதுக்காக. ये भाषणा तुम बच्चों को आती है, இந்த அனுபவம் குழந்தைகளான உங்களுக்கு ஆகுது. और कोई ये भाषणा भी வேற யாருக்குமே இந்த அனுபவம் आ கூடயும் नहीं सकती। இந்த ஃபீலிங் கூடயும் வர்றதில்ல. तुम जानते हो हम आत्मा अविनाशी है। உங்களுக்கு தெரியும் ஆத்மாக்களா இருக்கிற நாம அவிநாஷியா இருக்கிறோம். ये शरीर विनाशी है। இந்த சரீரம் விநாசியா இருக்கு. आत्मा एक शरीर छोड़ करके दूसरा लेती है। ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்குது. बच्चे जानते हैं, குழந்தைகளுக்கு தெரியும் ये बाप एक ही बार आत्मा को पवित्र बनाकर ले जाएंगे। இந்த அப்பா ஒரு தடவை தான் ஆத்மாவை பவித்திரமாக ஆக்கி அழிச்சிட்டு போகுவாங்க. बार बार हर युग में नहीं आवेंगे। அடிக்கடி ஒவ்வொரு யுகத்துக்கு கூடயும் வரமாட்டாங்க. चक्र का तुम बच्चों को मालूम पड़ गया है। சக்கரத்தை பற்றி குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. बाबा आया हुआ है பாபா வந்திருக்காங்க. तो सब आत्माओं को वापस ले जाएगा। அப்போ எல்லா ஆத்மாக்களை மறுபடியும் அழிச்சிட்டு போகுவாங்க. ऐसे नहीं मनुष्य आत्माओं को ही वापस ले जाएगा। அப்படி இல்ல மனித ஆத்மாக்களை தான் திரும்பி அழிச்சிட்டு போகுவாங்க என்ற விஷயம் கிடையாது. जो भी आत्माएं हैं யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்காங்க सबको எல்லார கூடயும் वापस जाना है। அவங்களுக்கு எல்லாருக்குமே திரும்பி போகணும். ओम ஓம் சாந்தி.